ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 400 கிராம் வெங்காயம் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். 400 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கை புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, இலை 2 எடுத்திருக்கேன். சில்லி தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். கழுவி க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பெல்லாம் போடுங்க. அதை லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இங்கே வதங்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கை புதினா, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் நான் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதனுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மிச்சம் வச்சுருக்க அந்த புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம இதை நல்லா மூடி போட்டு வேக விட போகிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வரணும். அதனால் இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இப்போ நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கழுவி வச்சுருக்க இந்த பாஸ்மதி அரிசி இதில் ஆட் பண்ண போகிறேன். அரிசி இதில் ஆட் பண்ணிவிட்டு அரிசியும் நல்லா தண்ணியும் கொதிக்கிற அளவுக்கு விடணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் நான் திரும்ப மூடி போட்டு வைக்க போகிறேன். இப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா கொதித்து மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட போகிறேன். அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். அதனோட நான் ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வச்சு சர்வ் பண்ணி காட்டுறேன். சுவையான சிக்கன் பிரியாணி தயார்.